நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரைஸுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்துக்கு ஏற்ற 6 வகையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதத்துலேயோ இல்லை அப்படின்னா திணை வரகு, பனிவரகு, குலசாமி இது எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்லாம். முதல்ல கருணைக்கிழங்கு மசியல், மாங்காய் சம்மந்தி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தொக்கு இல்லை கொத்தமல்லி பிக்கல்னு சொல்லுவோம். இந்த கொத்தமல்லி பிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம குழந்தைகளுக்கு வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரைஸ் சிறுதானியத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா சிறுகீரையை வச்சு நல்லா பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கப்புறமா சுரைக்காய் கூட்டு ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு மசியல். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, சத்தான கிரேவின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரானதுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சாதம், அதுக்கப்புறம் திணை வரகு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் பொட்டாசியம், விட்டமின் சி, ஏ எல்லாமே இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஒரு 10 கருணைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சேனக்கிழங்கு மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவே வெந்துடும். எப்பவுமே பிடிக்கரணை வாங்கினீங்க அப்படின்னா உடனே செய்ய வேணாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஒரு வாரம் வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது பழசாயிடும். அப்படி ஆகும்போது நமக்கு இதை சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு அரிப்பு மாதிரி வரும், இரிட்டேஷன் வரும், அதெல்லாம் போயிடும். இப்போ வறுத்தரைக்கிறதுக்கு வெந்தயம், கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. இன்கேஸ் இது எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வெந்தயப்பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அந்த வெந்தயம் வெடிக்கணும், லைட்டாக ப்ரௌன் ஆகணும். இல்லை அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்படி வைக்கும்போது அந்த புளியோட எல்லா சதைகளுமே நல்லா வந்துடும். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்தால் தான் இது கிட்டத்தட்ட 3 நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது. இப்போ கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் கருணைக்கிழங்குல போடும்போது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா வேணால் கொஞ்சம் மட்டும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த வெங்காயமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட் ப்ரௌனாக வரணும். இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2, 3, 4 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் தக்காளி போடலை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம் மசியலில். இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டுக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்னா இந்த பொடி ஃபஸ்ட்டும் போடலாம், இல்லைன்னா கடைசியில் கூட நீங்கள் போடலாம். இதுக்கப்புறமா வேக வச்ச கருணைக்கிழங்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா மசிச்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட இதுலேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் பொரியல் கூட பண்ணலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா நமக்கு பொரியல் ஆகிடும், பொடி மாஸ் ஆகிடும். இப்போது புளிக்கரைசல் இதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கருணைக்கிழங்கு அப்படிங்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. கிடைக்கும்போது நீங்கள் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு திரும்ப தண்ணி, உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுருங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த த்ரோட்டில் இரிட்டேஷன் வராது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு மசிச்சுட்டு திரும்ப நம்ம அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம்.
ஸோ எனக்கு வந்து நான் முன்னாடியே செஞ்சதுனால நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மசிச்சு விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இது மசியல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் வேணும். இந்த ஸ்டேஜில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ அப்படி வேக வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும். இது நல்லா வெந்ததுனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வச்சுருக்கும்போது நமக்கு கெட்டு போகாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழைலாம் போடணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு போகும். ஸோ இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அரிசி மட்டும் இல்லாமல் திணைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து லோ கலோரி தான் இருக்கும். இது வந்து சேப்பங்கிழங்கில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலஃபண்ட் யாமுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு, அதுலேயுமே நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உருளைக்கிழங்கில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாமே சூடான சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த சேனைக்கிழங்கு மசியல் மட்டும் கிட்டத்தட்ட 3 நாள் கெட்டே போகாது. ஏன்னா இதில் நம்ம புளி போட்டிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய பேர் வந்து செய்யறதில்ல, பட் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷலில் ஒரு மாங்காய் சம்மந்தின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம இதை வந்து சுட்டு அரைச்சி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சாதமாக இருக்கட்டும், திணை, வரகு எல்லா மில்லட்ஸ்க்குமே சேர்த்து ஒரு இன்ஸ்டண்ட்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு அரை மாங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து தோல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பழுத்த மாங்காய் யூஸ் பண்ண வேணாம், பச்சை மாங்காய் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம். அதாவது இது மாங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம சுட்டு அரைக்க போகிறோம். இதில் மேலே நான் வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கும்போது நல்லா மீடியம் டு ஹையில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எதுவும் தேவையே இல்லை. இந்த 3 பொருள் தான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரில் பண்ணுறதுக்கு நம்ம இதை மட்டும்தான் பண்ணுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமோ இல்லை பூண்டோ உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து க்ரில் பண்ணிக்கலாம். இதை வந்து பச்சையாகவும் நம்ம போடலாம். அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு குட்டி ஆட்டுக்கல் இருக்குது, அதில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் இஞ்சி, அதுக்கப்புறம் உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. இப்படி வந்து உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் மிக்சியில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு ஒரு சுற்று 2 சுற்று விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் அரைக்கும்போது டேஸ்ட் வந்து இடித்து வறுத்து, அதாவது க்ரில் பண்ணிவிட்டு இடித்து அரைக்கும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அம்மிக்கல்லில் வச்சு கூட இது மாதிரி பண்ணலாம். இதில் தேங்காய் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரகரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நான் தேங்காய் சம்மந்தியும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம அப்போவே சாப்பிட்றணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு புளியும் போடல அப்படிங்கிறதுனால நம்ம இமீடியட்டாக நல்லா சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த மாங்காய் சம்மந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் வச்சுருக்க முடியும். அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சம்மந்தி நான் போட்டிருக்கேன் வீடியோ. எல்லாமே இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடியது. ஆனால் இது மட்டும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தொக்கு இல்லை பிக்கிள் பார்க்க போகலாம். இது வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சாதம், இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஈவன் திணை, வரகு எல்லாத்துக்குமே நம்ம அதை வேக வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு புளி வந்து நம்ம ஊற வைக்கணும், ஒரு லெமன் சைஸ், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, ஜீரகம் இதையெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி
ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நமக்கு இருக்கும். வினிகர் எல்லாம் இது கிடையாது. இது ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். இது தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு கொத்து கொத்தமல்லி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு இதில் ஏதாவது பார்த்தினியம் மாதிரியெல்லாம் இருக்கும், அது வந்து நம்ம போடக்கூடாது. அதுவும் கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வரமிளகாய், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். நல்லா கரகரப்பாக முதல்ல அரைக்கணும். ஸோ இஞ்சி வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொத்தமல்லி ஒரு கப் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை ஒரு கப். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு பஞ்ச் அப்படியே ஒரு கொத்து போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு புளி ஊற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி தேவையில்லை, தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு திக்காக இருந்தால் தான் அந்த பிக்கிள் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு இது நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற மெத்தட். இதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய், பெருங்காயம், பூண்டெல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் ஒரு வாரம் வச்சுருக்கும்போது இந்த ஊறுகாய் கெட்டு போகாது. இதில் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. காரம் பிடிக்கிறவங்க 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுரும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையே இல்லை. இதை வந்து நல்லா வதக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம். ஸோ பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். அது பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம 1/4 கப்பு தான் போட்டிருக்கோம், அதை விட குறைவாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 வாரம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாகவே கூட ஊற்றலாம். நீங்கள் வந்து சாதம் மட்டும் போட்டுட்டு சாதமோ திணையோ போட்டு வேக வச்சு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இதை மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டா போதும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எல்லாம் திரண்டு வந்துட்டுருக்கு. இதே மெத்தட் தான். உங்களுக்கு 2 நாள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆயிலெல்லாம் ஊற்றாதீங்க, அவ்வளோ ஒரு 2-3 ஸ்பூன்லேயே முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்காக வந்துடுச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், இஞ்சியை ஸ்கிப் பண்ணலாம், நீங்கள் பூண்டை மட்டுமே வச்சு செய்யலாம், இல்லை பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ எனக்கு ரொம்ப ட்ரை ஆனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து இதுக்கு ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது, நீங்கள் போடலன்னா நல்லா இருக்காது. ஆனால் பிடிக்காதவங்க அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வெல்லம் எதுக்காக அப்படின்னா அந்த புளியோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போடுறோம் நம்ம வெல்லம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும் நமக்கு அந்த புளி தொக்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி, புளி சாத்துக்கு தொக்கு பண்ணுற மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது ஆறணும். இதே வந்து புளித்தொக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் பண்ணலாம். இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட கொடுத்து விடலாம். ஈவன் சப்பாத்தி, பராத்தாக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். கறிவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லது கூட. கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. நான் வந்து கடைசியாக இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு எப்படி வந்து ரைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீன் எல்லாம் வேணும் அப்படின்னா பன்னீரை வந்து வதக்கி இதோடு சேர்த்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தொக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கறிவேப்பிலை அதுக்கப்புறம் புதினா கூட போட்டு பண்ணலாம். சிம்பிளான கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிறுகீரை பருப்பு கூட்டு. இது சாதத்துக்கும் திணை, வரகு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டானது. சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துகிட்டு இதை வந்து அதனோட இலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் அதிகமானது. இதில் வந்து அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால ஒரு சத்து மிகுந்த ஒரு கீரைன்னு சொல்லலாம்.
குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண் பார்வையில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிறுகீரை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலுக்கும் அனீமியாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரமாக குணமாயிடும்னு சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ, சி, கே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெசிபின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு பாசிப்பருப்பும் சிறுகீரை மட்டும்தான். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜரோ அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே கிராமத்தில் வந்து இருக்காது. ஒரு சில கீரைகளுக்கு இதனோட நார்மல் சுவையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை மண் சட்டியில் வந்து செய்கிறதுக்குன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. ரொம்ப முக்கியமானது இல்லை மஞ்சத்தூள் போடணும். பாசிப்பருப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சிடாதீங்க. அது டோட்டலாக பொங்கி கீழே விழிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ஓப்பனில் தான் வேக வைக்கணும். வேணால் பாதி மட்டும் மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுருங்க. இதே மாதிரியே நீங்கள் துவரம் பருப்புலையும் பண்ணலாம். நல்லா வெந்துடுச்சுப்போம். இப்போ எடுத்துடலாம். இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க, அதாவது மசிச்சு விட்டுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுவோம். ஜீரகம் வேணால் கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு இது மாதிரி 2, 3 அப்படி கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் பிடிச்சதுன்னா வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே தாளிச்சிரும். ஒரு சில டைமில் மட்டும்தான் கடைசியாக வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளித்து போடுவோம். இதில் அப்படி இல்லை. இந்த வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சாகணும். இதுக்கப்புறம் நம்ம சிறுகீரை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதே மாதிரி கொங்கு நாடு கிராமத்தில் தொய்யக்கீரைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நெய் மாதிரி இருக்கும். இதே மாதிரி பண்ணலாம். இப்போ தண்ணி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். மிளகாய் தூள் வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள். எல்லாமே விளக்கெண்ணெயில் வறுத்து பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். என்ன ஆகுனா பாசிப்பருப்பும் அந்த சிறுகீரையும் ஒன்றா சேரணும். மத்து இருந்ததுன்னா மத்தில் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு கூட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகீரையில் மட்டும் இல்லை, சிவப்பு தண்டுக்கீரையில் பண்ணலாம். அரைக்கீரை எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சுரைக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். அது ப்ரெஷர் குக்கரில் தான். சிம்பிளான சுரைக்காய் கூட்டு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம். இது வந்து 1 பார்ட்டில் பண்ண போகிறேன். இந்த சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண் எரிச்சலாக இருக்கட்டும், அல்சராக இருக்கட்டும், டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன், யூரிக் ஆசிட் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு காய் அப்படின்னா இந்த சுரைக்காய் தான். ஸோ நமக்கு கால் வீங்கி இருந்தனாவோ இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பெயின் இருந்துச்சுனாவோ இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லது கூட. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து கூட்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணலாம், ஸ்வீட் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம், வெல்லத்தில் பாயசம் பண்ணலாம், ஹல்வா பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக. இது வந்து ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா இந்த மிடில் இருக்கிற ஒயிட் பார்ட் வந்து ரொம்ப முத்தின காயில் ஹார்டாக இருக்கும், விதை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம், அது வந்து ரொம்ப நல்லது. இப்போது தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம்.
கூட்டில் கடைசியாக தாளித்து போடுவாங்க. இது இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால முன்னாடியே போடுறோம். இப்போ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், அவ்வளோதான். சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு கப் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு. இப்போது நம்ம சுரைக்காயை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டில் தக்காளியெல்லாம் தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போடுங்க. ரொம்ப பெருசாக கொத்தமல்லி தூள்லாம் போட வேணாம். கூட்டு அவியல் அப்படின்னா அப்படி வந்து போடக்கூடாது. இது சொல்லப்போனால் ஒரு கூட்டு அவியல் மாதிரி. ஸோ அவ்வளோதான். நம்ம வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், இஞ்சி இல்லைனா பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், ஜீரகம், இல்லை முக்கியமானது தயிர், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்ல புளிப்பு சுவை கொடுக்கும். அப்புறம் அரிசி மாவு, இதை போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை ஊற வச்சு அரிசி இருந்தால் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஊற வச்ச அரிசி, துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு அரைக்கிறது ஒரு மெத்தட். இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கூட்டு வந்து ரெடி. இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பமாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அடையாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், மில்லட்டாக இருக்கட்டும், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான, ரொம்ப ஒரு மசாலா பொருள் இல்லாமல், தக்காளி இல்லாமல் பண்ணுற, தக்காளி பூண்டு இல்லாமல் பண்ணுற ஒரு டேஸ்டான கறின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரைக்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பீர்க்கங்காய், முள்ளங்கி, நூக்கல், இது மாதிரி நிறைய வெஜிடபிள் இருக்குது. நீர்ச்சத்து மிகுந்த வெஜிடபிளில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட, கால் வலிக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விட்டமின் சி அதிகம் உள்ள நெல்லிக்காய் தொகையல்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி, முகமாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அப்படியே இது கொடுத்தோம்னா குழந்தைங்க ஒரு சில டைமில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம துவையலை அரைச்சி கொடுக்கலாம். வீக்லி 3 days சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கண்ணில் வர பிரச்சனையாகட்டும், எல்லாமே மேக்ஸிமம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் நெல்லிக்காய், இஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம் இதெல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் வதக்கினா போதும். ரொம்ப நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பெருங்காயம் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுட்டு வதக்கிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணுங்கிறவங்க தேங்காய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் வந்து தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் கறிவேப்பிலை போடுறேன். எங்கிட்ட கறிவேப்பிலை அந்த டைமில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஸோ கறிவேப்பிலையும் துவர்ப்பு, நெல்லிக்காய் துவர்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அம்மா, பாட்டி எல்லாருமே வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப. ஸோ இந்த ரெசிபி வந்து அப்படி வந்து உருவானது தான். இப்போ வந்து நான் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பும் தேங்காயெல்லாம் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போடலாம், பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படியே சாப்பிட முடியாதுங்க, நீங்கள் கொஞ்சம் நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, கொஞ்சம் தேன் விட்டு நம்ம ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். அப்படி கூட நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சோன்னே நம்ம மிக்சியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதான் வந்து தொகையல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சட்னி மாதிரி நம்ம இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம், ரைஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த துவர்ப்பு வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. பட் அது போகணுன்னா நம்ம இது மாதிரி கொஞ்சம் நிறையா தேங்காய் மாதிரி ஆட் பண்ணி நம்ம கொடுக்கணும். பட் இதில் வந்து வெல்லமெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, அதாவது சுகரோ வெல்லமோ அது வேண்டியதில்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவான இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். south indian foods.in
அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.